கேடா வீடா? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கேடா வீடா? வெளிவிடக்காரராக இருந்தோம் என்று சொன்னால் அது கேட்டை கொடுக்கும். பொய்யானை இடுபவர்களாக இருக்கோம் என்று சொன்னால் அது கேட்டை கொடுக்கும். தவறான வழிகளில் ஒரு மக்களை அழைத்து சொல்லுவோம் என்று சொன்னால் அது கேட்டை கொடுக்கும். தவறான உபதேசங்களை பிள்ளைகளுக்கு கற்பிப்போம் என்று சொன்னால் அது கேட்டை கொடுக்கும் போதிப்பவர்களுக்கு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, தீமை, கெடுமதி, பரத்தமை என்னும் புளிப்பு மாவை உண்டாக்கக்கூடிய பிள்ளைகளாய் புளிப்பு மாவாய் இருப்போம் என்று சொன்னால் அதுதான் பரிசேய வாழ்வு, அதுதான் சதிசேய வாழ்வு, அதான் அறிவில்லாத மறைநூல் அறிஞனுடைய வாழ்வு. அத்தகைய வாழ்வு உடையவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? வெளிவிடக்காரர்களாக இருக்கிற அப்படினால் அவர்களுக்கு கிடைப்பது என்ன? ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். அது கேடு. கேட்டுக்குரியவர்கள் அல்ல, நாம் இறை வீட்டுக்குரியவர்கள். நீதிமொழி 11:1 வாசிக்கிறோம். கள்ளத்தராசு ஆண்டவருக்கு அருவருப்பானது, சரி நிறையே அவருடைய திருவிழமாம். வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஜெபத்துக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாத வாழ்வை அனுதினம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நான் மாறினோம் என்று சொன்னால், திருப்பாடல் 17:15 வாசிப்பது போல, நானோ நேர்மையில் நிலைத்திருந்தும் திருமுகத்தை காண்பேன், விழித்தெழும்போது உருவத்தை கண்டு நிறைவு காண்பேன் என்று தாவீது சொல்வது போல அத்தகைய அனுபவத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால், எசேக்கியேல் 18:9 வாசிப்பது போல, பிரியமானவர்களே, கடவுளுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் உண்மைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்து அவருக்கு முன்பதாக உண்மையோடு ஒத்துமத்தோடு அவருக்கு முன்பதாக இருப்போம் என்று சொன்னால் அவர்கள் யாராயிருக்கிறார்கள்? வெளி வேடமற்றவர்கள், கடவுளுக்குரியவர்கள். அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது? பரலோக வீடு, தாய் வீடு, இறை வீடு காத்திருக்கிறது. ஆகவே நாம் கேட்டுக்குரியவர்கள் அல்ல, மாறாக வீட்டுக்குரியவர்கள், வீட்டுக்குரியவர்களாய் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.